சார் என்ன மன்னிச்சிடுங்க சார், என்ன மன்னிச்சிடுங்க சார். எந்திரியா சார், நான் ஒரு கேவலமான பிறவி சார். எந்திரிப்பா. குடும்பமே நடுத்தருவில் நிக்க போகுது சார். முதல்ல அழறத நிப்பாட்டு. என்னாச்சு? என்ன பிரச்சனை உனக்கு? சார், கடவுள் இருக்கான் சார். என் பொண்டாட்டி பிள்ளைங்களாம் நடுத்தருவில் நிக்க போகுது சார். அப்படிலாம் பேசாதப்பா, அப்படிலாம் ஒன்றும் ஆகாது, நான் பாத்துக்கிறேன். என்னாச்சு அதை மட்டும் சொல்லு. எனக்கு கேன்சர் சார். இத பார், கேன்சர்ங்கிறது இப்ப ஒன்றும் பெரிய வியாதி இல்ல, பயப்படாத. அதெல்லாம் சரி பண்றதுக்கு இப்ப மெடிக்கல்ல நிறைய ட்ரீட்மெண்ட் வந்துடுச்சு. தைரியமா இரு, சரி பண்ணிடலாம். இல்ல சார், எனக்கு ரொம்ப முத்தி போச்சா. என்னை யாராலையுமே காப்பாற்ற முடியாதுன்னு சொல்லிட்டாங்க சார். இன்னும் நான் வாழ போறது கொஞ்ச நாள் தான். எனக்கு நாள் குடிச்சிட்டாங்க சார். யார் டாக்டர்? அதை விட பெரிய டாக்டர்லாம் இருக்காங்க. நான் அவங்க கிட்ட உன்னை கூட்டு போறேன், கவலைப்படாதயா, தைரியமா இரு. சார், தப்பு பண்ணவனுக்கு தண்டனை கிடைக்கும் சார். எனக்கு கிடைச்சிருச்சு சார். என்னோட ஒரு சொட்டு கண்ணீராவது உங்க காலில் படணும்னு ஆசைப்பட்டேன். பட்டுடுச்சு சார். எனக்கு அது போதும். என்னப்பா நீ சும்மாரு, அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை. இதை பாரு, நாம பெரிய ஆஸ்பத்திரிக்கு போய் பெரிய டாக்டர்கிட்ட காட்டலாம். சார், அந்த கடவுளே என்னை கை விட்டுட்டார் சார். அப்படி இருக்கும்போது டாக்டர் என்ன சார் பண்ண முடியும்? எல்லாத்துக்கும் காரணம் நான் உங்களுக்கு செஞ்ச பாவம் சார். அது எந்த ஜென்மத்திலையும் மாற்ற முடியாது சார். சார், அந்த தோரா தான் சார் உங்களையும் சுந்தரியமாவையும் மாட்டி விட பிளான் பண்ணாரு. என்னையா சொல்ற? நீ சொல்றது நிஜமா? சத்தியமா சார். இதை எந்த கோர்ட்ல வேணாலும் வந்து சொல்லுவேன் சார். கேவலம் பணத்துக்காக இப்படி ஒரு விஷயத்த பண்ணலாமா? உனக்கு பணம் வேணும்னு கேட்டிருந்தீங்கன்னா நானே உனக்கு கொடுத்துருப்பேனையா. அதான் சார், அந்த தப்பு பண்ணதுக்கு தான் சார் கடவுள் எனக்கு இந்த மாதிரி ஒரு தண்டனையை கொடுத்துருக்கான். சரி, அதெல்லாம் விடு. இப்ப நீ உண்மையாவே எனக்கு நல்லது செய்யணும்னு நினைக்கிறியா? சார், நான் உங்களுக்கு பண்ண பாவத்துக்காக என்ன பரிகாரம் பண்றதுக்கு நான் தயாரா இருக்கேன் சார். சார், நான் சாகரத்துக்குள்ள உங்களுக்கு அந்த பரிகாரத்தை பண்ணணும்னு நினைச்சேன் சார். அதனால தான் சார் நான் உங்களுக்கு போனே பண்ணேன். இத பாரு, இதை மட்டும் பண்ணு. என் பொண்ணு அந்த மோசமான துரை குடும்பத்துல போய் மாட்டிக்கிட்டா. துரை பையனுக்கும் என் பொண்ணுக்கும் கல்யாணமா. சார், என்ன சார் சொல்றீங்க? ஆமையா. உங்க பொண்ணா சார்? ஆமா. எப்படி சார் போய் மாட்டிச்சாங்க? சார், அந்த ஆள் ரொம்ப மோசமானவன் ஆச்சே சார். சார், கேட்ட என்னாலே தாங்க முடியலையே சார். சார், உங்க பொண்ணை எப்படியாவது அந்த நரகத்துல இருந்து காப்பாத்தி ஆகணும் சார். ப்ளீஸ் சார். என் பொண்ணை அந்த நரகத்துல இருந்து காப்பாத்துறதுக்கு ஒரே ஒரு ஆளால் தான் முடியும். அது நீதான். சார், என்ன சார் சொல்றீங்க? ஆமாப்பா, உண்மையாவே நீ பண்ணது தப்பு. அதுக்கு பரிகாரம் தேடணும் நீ நினைச்சினா எனக்கு இந்த ஒரு உதவி மட்டும் பண்ணு. எப்படியாவது என் பொண்ணு அங்கிருந்து காப்பாத்தி கூட்டு வரணும். சார், நான் எப்படி சார் காப்பாற்ற முடியும்? நடந்தது என்னன்னு நீ நேரடியா அங்க வந்து சொன்னா போதும்யா. சார், நீங்க வாங்க சார், நாம போலீஸ் ஸ்டேஷன் போவோம். அங்க போய் உண்மையை சொல்லுவோம் சார். அவங்க உங்க பொண்ணை மீட்டு கொடுப்பாங்க. சந்துரு, இப்ப அதுக்கெல்லாம் நேரம் இல்லப்பா. இப்ப அவங்க வீட்டுல இருக்காங்களா இல்லையான்னு கூட தெரியல. திருப்பதியில கல்யாணம்னு சொன்னாங்க. அதுக்குள்ள எப்படியாவது என் பொண்ணு அங்கிருந்து மீட்டிட்டு வரணும். தயவு செஞ்சு வாப்பா, உன்னை கையெடுத்து கும்பிடுறேன், கெஞ்சி கேட்டுக்கிறேன், வாப்பா. சார், வாங்க சார் போவோம். நான் எல்லா உண்மையும் சொல்றேன். வா. அடடே சம்பந்தி வாங்க. நான் சொன்னேன்ல சம்பந்தி மனசு மாதிரி வருவாரு. நடிக்காதயா. ஐயோ, என்னங்க ஆச்சு? ஏன் இப்படி கோவப்படுறீங்க? பாரு, பொம்பளையாச்சேன்னு பாக்குறேன். மரியாதையா உள்ள போயிடு, இல்ல நடக்கிறதே வேற. கவிதா, வாமா வீட்டுக்கு போலாம். என்னது சம்பந்தி? நில்லுங்க சம்பந்தி. சம்பந்தி நில்லுங்க. விடுங்கன்னு சொல்றல. மடி, இவங்க பண்ண அயோக்கியத்தனம் தெரிஞ்சு போச்சுமா. இதுக்கு மேல நீங்க இருக்க வேண்டாம். வாமா வீட்டுக்கு போலாம். சம்பந்தி என்ன பண்றீங்க? நீங்க மனசு மாதிரி வந்திருப்பீங்கன்னு நினைச்சா நீங்க இப்படி பண்றீங்க. யோ, சும்மா நிறுத்தியா? கவிதா, இவங்க எல்லாரும் நடிக்கிறாங்கம்மா. முதல்ல இந்த நரகத்துல இருந்து நீ வெளியில வா. வாமா வீட்டுக்கு போலாம். ஹலோ ஹலோ, என்னங்க என்ன ஓவரா டிராமா பண்றீங்க? என்ன பிரச்சனை உங்களுக்கு?
நாங்களும் எங்க டென்ஷன்ல இருக்கோம். தயவு செஞ்சு பிரச்சனை பண்ணாம கிளம்புங்க. பாத்தியா கவிதா, உங்க அப்பா எப்படி பேசுறான்னு பாத்தியா? நீ பாத்துட்டு இருக்கியம்மா? ஐயே, இப்ப பிரச்சனை தான் என்ன? தம்பி நீ சொல்லு, என்ன நடந்துச்சு நீங்க எல்லாருக்கும் சொல்லு. அதாங்க நடந்துச்சு. அதான் எல்லாத்துக்கும் இவங்க தாங்க காரணம். இவங்க தான் உங்களையும் சுந்தரியமாவே மாட்டி விட பிளான் பண்ணாங்க. நான் உடந்தையா தான் இருந்தேன். இவர் தான் என்கிட்ட டி நகர்ல வச்சு பணம் கொடுத்தாரு. நான் வாங்கிட்டு போய் சுந்தரியம்மா கிட்ட கொடுத்தேன். அப்ப போலீஸ் வந்துச்சா, நான் போலீஸ் கிட்ட நீங்க கொடுத்ததா சொல்லிட்டேன். அதனால்தான் சுந்தரியம்மாவை போலீஸ் ஆபீஸ் கூட்டு வந்து இவரையும் அரெஸ்ட் பண்ணிட்டாங்க. நான் இவர் பணம் கொடுத்தான்னு சொல்லி தப்பு பண்ணிட்டேன். என்னை மன்னிச்சிடுங்க. அம்மா என்னை மன்னிச்சிடுங்கம்மா. ஆபீஸ்ல உங்க அப்பா மேல இருந்த கோபத்துல துரைக்கிட்ட பணத்தை வாங்கிட்டு உங்க அப்பாவை போட்டு கொடுத்துட்டேன். பணத்துக்கு ஆசைப்பட்டு இப்படி பண்ணிட்டேமா. நீ என்னை மன்னிச்சிடுமா. போதுமாமா, போதுமா? இப்போது புரிஞ்சுக்கிட்டியா? இவங்க எல்லாருடைய புத்தி என்னன்னு தெரிஞ்சிச்சுல்ல இப்போ உனக்கு? இத பார், இதுக்கப்புறமும் இதோட ஒரு நல்ல ஆதாரம் உனக்கு வேணுமா என்ன? வாமா போலாம். சம்பந்தி ஒரு நிமிஷம். இந்த தம்பி கிட்ட பணம் கொடுத்து நான் உங்களை போலீஸ்ல மாட்ட வச்சனா? பேசாதயா, அப்புறம் எனக்கு வாயில அசிங்கமா வந்துட போகுது. அதான் இவனே சொல்றான்ல. இவன் சொன்னா போதுமா? தம்பி, இதுக்கு முன்னாடி உன்னை நான் பாத்திருக்கேனா? சார் சும்மா போங்க சார். நீங்க தான் பணம் கொடுத்தீங்க. நான் உன்கிட்ட எவ்வளவு பணம் கொடுத்தேன்? 5 லட்சம் ரூபா கொடுத்தீங்க. நான் நல்லா என் முகத்தை பார்த்து சொல்லு. நான் உன்கிட்ட கொடுத்தேன். ஆமா சார், நீங்க தான் கொடுத்தீங்க. சரி, எங்க வச்சு கொடுத்தேன்? அதான் சார், ஆபீஸ் வாசல்ல வச்சு கொடுத்தீங்களா? இப்பதான் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி டி நகர்ல வச்சு கொடுத்ததா சொன்னேன். அது டி நகர்ல வச்சு கொடுத்துட்டு அப்புறமா ஆபீஸ் வாசல்ல வச்சு கொடுத்தீங்க. ஏங்க உண்மையா சொல்லுங்க, டி நகர்ல வச்சு கொடுத்தாரா இல்ல ஆபீஸ் வாசல்லையா? இல்லம்மா, டி நகர்ல பார்த்தாரு, ஆபீஸ் வாசல்ல வச்சு கொடுத்தாரு. பாத்துக்கோமா, முன்னாடி டி நகர்ல வச்சு கொடுத்தேன்னு சொன்னா இப்போ ஆபீஸ் வாசல்லைங்கிறான். நான் இவனை முன்ன பின்ன பார்த்ததே இல்ல. டேய், நான் உன்னை பாத்திருக்கேனா? சார் நீங்க தானே பணம் கொடுத்தீங்க. போலீஸ்ல கேஸ்லாம் இருக்கு. போலீஸ்ல கேஸ் இருக்கு. சஞ்சய், போலீஸ்ல கேஸ் இருக்குல்ல, எதுக்கு பயப்படணும்? ஃபோன் பண்ண. சார் 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 இருங்க சார். எதுக்கு இப்போ போலீஸ்க்கு ஃபோன் பண்றீங்க? சார் நீங்க தப்பு பண்ணீங்க, நான் சொல்ல வந்தேன். சார் இவங்க என்ன சார் போலீஸ்க்குலாம் போறேன்னு சொல்றாங்க? டேய், உண்மையை சொல்றா. எதுக்குடா பயப்படுற? ஸ்டேஷன்ல தான் கேஸ் இருக்குல்ல, அப்புறம் உனக்கு என்ன பிரச்சனை? போலீஸ் வரட்டும், நாம என்னன்னு பார்க்கலாம். சார் அதெல்லாம் ஒன்றும் தேவையில்ல சார். வேணாம் சார், விட்டுருங்க சார். நீ யாரு போலீஸை வேண்டான்றதுக்கு? சஞ்சய், ஃபோன் போடுறா போலீஸ்க்கு. சார் விடுங்க சார், நான் எல்லா உண்மையும் சொல்லிடுறேன் சார். தேவேந்திரன் சார் தான் என்கிட்ட வந்து இப்படி சொல்லுன்னு சொன்னாரு. சார் உங்க பையனுக்கும் இவர் பொண்ணுக்கும் கல்யாணம் நடக்க போதாமே, அதை தடுக்கணும்னு சொன்னாரு. அதான் நீ இந்த மாதிரி வந்து சொன்னா பணம் தரேன்னாரு. அதுக்கு ஆசைப்பட்டு தான் இப்படி சொன்னேன் சார். ஏற்கனவே அவர் பண்ண லஞ்ச ஊழல்ல நானும் மாட்டி வேலையும் இல்லாம வருமானம் இல்லாம இருக்கேன் சார். பணம் தரேன்னு சொன்னாரு, அதான் வந்தேன். ஏதோ என் குடும்பத்தை காப்பாற்றணும்னு ஆசைப்பட்டு தப்பு பண்ணிட்டேன் சார்.
rascal, அடிக்காதீங்க rascal. சார். என்ன பண்ணீங்க? அடிக்காதீங்க. நானா உன்னை சொல்ல சொன்னேன்? சொன்னா கேளுங்க. நானா உன்னை அப்படி நீங்க சொல்ல தான் சார் சொன்னேன்? காசு தரேன்னு நானா சொன்னீங்க. உன்னை சொல்ல ஆமா சொன்னேன்? சார். பொய்யா சொல்ற ஐயா, ஆமா. rascal. சார், அடிக்காதீங்க. எல்லாம் சேர்ந்து நடிக்கிறீங்களா? உங்க மனசுல என்ன நினைச்சுக்கிட்டு இருக்கீங்க சம்பந்தி? இப்பவும் உங்க பொண்ணு விருப்பத்தோட தான் இந்த கல்யாணம் நடக்கணும்னு நாங்க என்னென்னலாம் பண்ணிட்டு இருக்கோம் தெரியுமா? ஏன் உங்க புத்தி மட்டும் இப்படி போகுது? இதவர் தேவையில்லாம ஏதாவது பேசுனேன் அப்புறம் நான் கொலகாரனா மாறிடுவேன். ஆத்திரப்படாதீங்க சம்பந்தி. பெரிய மனுஷனுக்கு ஆத்திரம் அழகு இல்ல. என்ன நடந்து போச்சு இப்போ சொல்லுங்க. என் பையனுக்கும் உங்க பொண்ணுக்கும் கல்யாணம் பண்ணணும்னு நினைச்சோம். அவளுக்கு ஒரு வாழ்க்கை அமைச்சு கொடுக்கணும்னு நினைச்சோம். நீங்க மாட்டேன்னு சொல்லிட்டீங்க. அதையும் மீறி இந்த கல்யாணத்தை நாங்க நடத்தணும்னு நினைச்சோம். ஆனா இப்பவும் உங்க பொண்ணு வந்து எங்க அப்பா எல்லாமே இந்த கல்யாணம் நடக்க கூடாதுன்னு சொன்னதுனால இந்த கல்யாணத்தை நாங்க கேன்சல் பண்ணிட்டு நிக்கிறோம். உங்க பொண்ணு உங்க மேல வச்சிருக்க நம்பிக்கைய நீங்க உங்க பொண்ணு மேல வைக்கலையே. ஏய், நடிக்காதடா. நீ யாரு எப்படிப்பட்டவன்னு எனக்கு நல்லா தெரியும். இவனை செட் பண்ணி நல்ல மாதிரி பிளான் பண்ணி எல்லாரும் சேர்ந்து டிராமா ஆடுறீங்களா? யோ வாய முடியா. நானும் ஆரம்பத்துல இருந்து சம்பந்தி சம்பந்தின்னு மரியாதை தானே பேசுறேன். அதுக்காக எல்லா பழியும் என் மேல தூக்கி போடுவீங்களா? ஏன் இப்படி இருக்கீங்க? படிச்சவர் தானே நீங்க. நான் உங்க அளவுக்கு படிக்கல. எனக்கு உங்க அளவுக்கு கிரிமினலும் திருட்டு புத்தியோ கிடையாது. இப்பவும் சொல்றேன், எனக்கு இருக்கிற வசதிக்கும் ஆள் பலத்துக்கும் பணத்துக்கும் சொடக்கு போடுற நேரத்துல உங்க பொண்ணை தூக்கிட்டு போய் என் பையனை கல்யாணம் பண்ணி வைப்பேன். பாப்போம். ஆனா நான் அப்படி பண்ண மாட்டேன். ஏன்னா எனக்கு என் மருமக சம்மதம் தான் முக்கியம். டேய், உன்னை பத்தியும் உன் குடும்பத்தை பத்தியும் இன்னும் என் பொண்ணுக்கு நல்லா தெரியல. அது தெரியட்டும். அன்னைக்கு இருக்கடா அவங்க எல்லாருக்கும். ஐயோ ஏங்க இப்படி அபாண்டமா பேசிட்டு இருக்கீங்க? உங்க பொண்ணுக்காக உங்க மனசை நீங்க மாத்திக்கவே மாட்டீங்களா? உங்க வீட்ல வேலை செய்யற சுந்தரிக்காக விட்டு தருவீங்க, உங்க பொண்ணுக்காக விட்டு தர மாட்டீங்களா? என்னடி சொன்ன? யார் மேல கை வைக்க? வெளில போயா? விட்றா. ஏய், என்னடா பண்ணுவ? வெளில போயா? அப்பா, அம்மாவே அடிக்க வரும்போது பார்த்துட்டு இருக்க சொல்றியா? அம்மா, விட்டா என்ன வந்தாலும் ஓவரா பண்றாரு. சும்மா இருடா. உங்களுக்கு என்னாச்சு? உங்க புத்தி ஏன் இப்படி மாறி போச்சு? உங்களெல்லாம் என் அப்பான்னு சொல்றதுக்கு எனக்கு வெக்கமா இருக்கு. நான் சஞ்சய கல்யாணம் பண்ணிக்க கூடாதுன்றதுக்காக நீங்க என்ன வேணாலும் பண்ணுவீங்களா? இவங்கெல்லாம் எவ்வளவு பெருந்தன்மையா நடந்துக்கிறாங்கன்னு உங்களுக்கு தெரியுமா? எப்போ நீங்க என் கல்யாணத்தை தடுக்கிறதுக்காக என்ன வேணா செய்யலாம்னு துணிஞ்சீங்களோ அப்பவே நானும் ஒரு முடிவுக்கு வந்துட்டேன். நீங்களே இப்படின்னா உங்களுக்கு பிறந்த பொண்ணு நான் எப்படி இருப்பேன்? மாமா, இந்த கல்யாணத்துக்கான ஏற்பாடெல்லாம் அப்படியே தானே இருக்கு? எதுவும் கேன்சல் பண்ணலையே? விடுமா, அதெல்லாம் அப்புறம் பாத்துக்கலாம். அப்போ கேன்சல் பண்ணிட்டீங்களா? ஆமாமா, கேன்சல் பண்ணிட்டேன். மாமா, இப்போ எனக்கு திரும்ப கல்யாண ஏற்பாடு உங்களால பண்ண முடியுமா முடியாதா? ஆ. ஏற்பாடு பண்ண முடியுமா? ஏதோ அவசரத்துல இவர் இப்படி பண்ணிட்டதுனால. அதெல்லாம் இல்ல மாமா, எனக்கு இப்போ இந்த கல்யாணம் நடந்தே ஆகணும். இல்லம்மா, நான் சொல்றது கொஞ்சம் கேளு. எதுவா இருந்தாலும் அவசரப்பட்டு எந்த முடிவும் எடுத்துறாத. எனக்கு இன்னைக்கே இந்த கல்யாணம் நடக்கணும். உங்களால நடத்தி வைக்க முடியுமா முடியாதா? அத மட்டும் சொல்லுங்க. கல்யாணம் தானே, சரிம்மா. கவிதா, வாய மூடுங்க. மாமா, எனக்கு என் கல்யாணத்தை அப்படி பண்ணணும் இப்படி பண்ணணும்ன்ற ஆசையெல்லாம் கிடையாது. எனக்கு என் கல்யாணம் இன்னைக்கே நடந்தாகணும். அது வந்து எனக்கு திருப்பதிக்கு போய் தான் கல்யாணம் நடத்தி வைக்கணும்ன்ற அவசியம்லாம் கிடையாது. இப்பவே இதே இடத்துல சஞ்சய் என் கழுத்துல தாலி கட்டினா போதும். இத பாருமா, இப்படி எல்லாம் பேசாத. இல்லம்மா, கல்யாணத்தை தள்ளி போட்டதே உனக்காகத்தான், வேற ஒண்ணும் இல்ல. இப்ப சொல்லு, நாம எல்லாரும் இப்பவே திருப்பதி போய் கல்யாணத்தை நடத்தலாம். இதுக்கு மேல நான் சொல்றதுக்கு என்ன மாமா இருக்கு? வாங்க எல்லாரும் கிளம்புங்க போலாம்.
இனிமே என் மூஞ்சிலே முழிக்காதீங்க. டேய் வா போலாம். எல்லாத்துக்கும் காரணம் இவன்தான். வாடா, அவ்வளவு திமிரா? சஞ்சய் விடு சொல்றேன்ல, விடு. சம்மந்தி தான் புத்தி கிட்டு போய் ஏதோ பண்ணிட்டாருன்னா அவன் என்ன பண்ணுவான்? பணத்துக்கு ஆசைப்பட்டு பண்ணிட்டான். இனிமே இப்படி எல்லாம் பண்ணாதயா. கிளம்பி போ. போ. போங்க. டேய் வா, கல்யாணத்துக்கு நேரம் ஆகுது. வாங்க எல்லாரும் வாடா. பாபு, அத்தை. மதி, வாமா. வா 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 வா. ஏன் அங்கேயே நிக்கிற? உள்ள வாமா. வாமா. உள்ள வா, உள்ள வா. எப்படிமா இருக்க? நான் எதிர்பார்க்கவே இல்ல. உட்காருமா, உட்காரு. இத ஒரு நிமிஷம் இரு. ராஜி, ராஜி, யார் வந்திருக்காங்கன்னு பாரு. வாங்க அண்ணி. இந்தாம்மா தண்ணி குடி. ராஜி, என்ன நிக்கிற? உள்ள ஸ்வீட்டுக்காரெல்லாம் இருக்கு, எடுத்துட்டு சரிம்மா. ஐயோ அத்தை, அதெல்லாம் ஒண்ணும் வேண்டாம். ஒண்ணு இல்லம்மா. என்னம்மா நீ வராதவா வந்திருக்க? எனக்கு கையும் ஒல்ல காலும் ஒல்ல. ஒரு நிமிஷம் இரு. அத்தை. ராஜி, வரேம்மா. என்கிட்ட கூட ஸ்வீட் இருக்கு, எடுத்துட்டு வா. ஐயோ சாப்பிடு. வேண்டாம் அத்தை. இருக்கட்டுமா, சாப்பிடு. ஸ்வீட்டை கொண்டா, சீக்கிரம் எடுத்துட்டு வா. இந்தம்மா. கொண்டா கொண்டா. இந்தம்மா ஸ்வீட் சாப்பிடு. எதுக்கு அத்தை இதெல்லாம்? இருக்கட்டுமா, சாப்பிடு சாப்பிடு. இப்போ இங்க வேண்டாமே. கொண்டா. இந்தம்மா புடிமா, சாப்பிடு. சாப்பிடுமா. திடீர்னு வீட்டுக்கு வந்துட்டியா? எனக்கு என்ன பண்றதுன்னே தெரியல. என்ன அத்தை நீங்க? இதெல்லாம் எனக்கு எதுவும் வேண்டாம். மதி, என்ன பேசுற? நீ வந்தது எனக்கு எவ்வளவு சந்தோஷமா இருக்கு தெரியுமா? இந்த நேரம் பார்த்து நல்லதா எதுவும் சமைக்க கூட இல்ல. என்ன வேணும்னு சொல்லுமா, உடனே சமைச்சு தரேன். ஐயோ அத்தை, நான் என்ன வேற ஆளா இல்ல விருந்தாளியா? எதுக்கு இந்த ஃபார்மாலிட்டிஸ் எல்லாம்? ஒண்ணும் வேண்டாம் அத்தை. அப்படி எல்லாம் சொல்லக்கூடாதுமா. வராத பொண்ணு வந்திருக்க, சந்தோஷத்துல சொல்லிக்கிட்டு இருக்க. சாப்பிடுமா. நான் எப்படி இங்க தானே அத்தை இருக்க போறேன்? அப்பவும் உன்னை இப்படிதாம்மா பாத்துக்குவேன். தினமும் உனக்கு வேணுங்கிறத செஞ்சு கொடுத்து உன்னை உட்கார வச்சு சந்தோஷமா பாத்துக்குவேன். என்ன மதி, ஏதாவது பிரச்சனையா? அதெல்லாம் ஒண்ணும் இல்ல அத்தை. பாபு பாபு வர நேரம் தான். இப்ப ஆபீஸ்க்கு போயிருக்கான். ஃபோன் பண்ணி பார்த்தேன், ஸ்விட்ச் ஆஃப்னு வந்துச்சு. அதான் ஒருவேளை வீட்ல இருப்பாரோன்னு வந்தேன். வாமதி, எப்ப வந்த? இப்பதான். அம்மா, சாப்பிட ஏதாவது கொடுத்தீங்களா இல்லையா? டேய், எனக்கு தெரியாதடா என் மருமகளை எப்படி பாத்துக்கணும்னு. எல்லாம் எனக்கு தெரியும். நீ போய் உன் வேலையை பாரு. மதி,